ராஜஸ்தானோட பவுலிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் கொஞ்சம் பூரா தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த யுத்வீர் வந்துட்டு இன்னும் பெட்டரா போட்டுக்கலாமோ? ஆமா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே புரியல. அங்க ஒரு அவ்வளோ அது விக்கியும் சொல்லி இருக்கான். போன சீசனும் அவரை பேட் பண்ணல. இந்த சீசன் அவ்வளோ நல்லா போடுற ஒருத்தரை வச்சுக்கிட்டு எதுக்கு யுத்வீர் எடுத்துன்னு துஷார் தேஷ்பாண்டே ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் தள்ளினீங்க. திடீர்னு ஒரு மேட்ச் யுத்வீரை சேர்த்தீங்க. மறுபடியும் இப்போ துஷார் தேஷ்பாண்டே ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால யுத்வீரை உள்ள போடுறீங்க. அப்ப அந்த பையன் எதுக்கு? அந்த பையன் வேற ஏதாவது டீம்லயா சாடி இருப்பாரோன்னு தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நல்ல போலர், இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல. சந்தீப் சர்மாவாலே ஒழுங்கா போட முடியல. இன்னைக்கு ஏதோ தீக்ஷனா போட்டு ஒரு 2 விக்கெட் கழட்டாம போனாருன்னா, அசராங்க ஓவரும் செம்ம அடி. ஒரு ஃபர்ஸ்ட் 3 நல்லா தான் போட்டாரு. லாஸ்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க. தீக்ஷனா போட்டு அந்த 2 பேர் ஓப்பனர்ஸை கழட்டாம இருந்தா மேபி 230 240 கூட போயிருக்கும். அப்படியே திருப்பியும் அடிச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஆடின ஆட்டத்துக்கு. ஸ்டில் வந்து ரொம்ப ஊரா இருக்கு. சந்தீப் சர்மா என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு. முன்னமாலாம் வைட் யாக்கர்ன்ற பாலே இல்ல. ஒரு 2 மேட்ச் அடிவாங்க, நீங்க ஒத்துக்கிறேன். ஒரு மேட்ச் ஒரு டீசெண்டா போட்டீங்க. இந்த மேட்ச் சுத்தம். சரி, என் தலைவன் போட்டுருவாரு, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பட்டா போட்டாரு, பரவாயில்ல. அப்புறம் ஏதோ லாஸ்ட் காப்பாத்தி அவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் டீசெண்டா போட்டான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு.